ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஆட்டு மூளை வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு ஆட்டோட மூளையை எடுத்து வச்சுருக்குறேங்க. அதை நல்லா நான் சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் 2-3 ஆட்டோட மூளை கிடச்சினாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நான் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்கிறேன். இருந்தாலும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நல்லது. அதுக்காக மஞ்சள் தூள் அப்படியே மேலே அப்ளை பண்ணி விட்டுறேங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இந்த மூளை இருந்துச்சு இல்லைங்களா, அதை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். சுடுதண்ணியில் போட்டு நம்ம கழுவி வச்சுருந்த ஆட்டோட மூளையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இது எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டைரெக்டாக நம்ம வதக்கி விடும்போது நல்லா குழஞ்சி ஒரு மாதிரி கூழ் மாதிரி போயிருங்க. இந்த மாதிரி பொரிச்சிட்டு போட்டோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அப்படியே குண்டு குண்டாக அதே மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி போட்ட பீஸ் மாதிரியே இருக்கும், உடஞ்சி போகாது. அதுக்காக தான் பாருங்கள், அழுங்காமல் திருப்பி விடுங்க. ரொம்ப வேகமாக திருப்பி விட்டீங்க அப்படின்னாலும் ஆட்டோட மூளை இது உடஞ்சிரும். நீங்கள் அழுங்காமல் மெதுவாக திருப்பி விடுங்க. ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட நம்ம 2 சைடும் வறுத்து எடுத்தாச்சு. இதை எடுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்போ அதே எண்ணெயில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். நம்ம மூளை வறுத்த எண்ணெயிலேயே மீதி இருக்கிற எண்ணெயில் கடுகு போட்டு கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலையே சேர்த்தியாச்சு. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, சின்ன பீஸாக. அதை சேர்த்திக்கிட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுனாலும் அதுவும் நிறைய சேர்த்துனா சூப்பராக இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் இப்போ உப்பு சேர்த்திக்கிறேங்க. உப்பு சேர்த்தி நல்லா வதக்கி விடலாம். உப்பு சேர்த்தணும் அப்படின்னா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து 2 குட்டி தக்காளி பழமாக இருந்துச்சு, அதனால் நான் 2 எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளி பழம்னா 1 எடுத்துக்குங்க. எடுத்து அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தா போட்டு சேர்த்தி வதக்கிடலாம். தக்காளி பழம் வதங்கிறதுக்குமே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வதக்கி விடலாங்க. அந்தந்த பொருளுக்கு அப்பப்போ உப்பு சேர்த்தணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வதங்கிடும். அதனால தான் சேர்த்துனேன். தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்தியாச்சு. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். நீங்கள் இதெல்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் சில்லி பவுடரெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. நல்லா வதங்கட்டுங்க. நம்ம மசாலா கருகிரும், அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்திக்கிட்டேங்க. குறைந்த அளவு மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்த வேண்டாம். ஏன்னா நம்ம மசாலா ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். ரொம்ப தண்ணி சேர்த்தணும் அப்படின்னா அது நல்லா இருக்காது. நல்லா திக் கிரேவி மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். இப்போ பூண்டு ஒரு 2 பல் தட்டி வச்சுருந்தேங்க. நல்லா கல்லில் இடிகள் இடித்து வச்சுருந்தேன், அதை சேர்த்திட்டேன். அடுத்து இஞ்சி சேர்த்திக்கலாங்க. இஞ்சி சின்ன துண்டு அதுவும் இடித்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்தி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விடலாம். இந்த இஞ்சி பூண்டு சேர்த்துனா தானேங்க இதோட வாசமே தனியாக இருக்கும். அது டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சுங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மூளையை நம்ம சேர்த்திக்கலாம். அதை சேர்த்துனதுக்கப்புறம் நீங்கள் அழுங்காமல் கிளறி விடுங்க. போட்டு வேகமாக மற்ற பொருட்களையெல்லாம் காய்கறிகளை கிளற மாதிரி இதில் கிளறக்கூடாது. கிளறணும் அப்படின்னா என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா அது உடஞ்சிருச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் பார்க்கும்போது அது நல்லா இருக்காதுங்க. அதனால் அழுங்காமல் அப்படியே எல்லா மசாலாவும் அந்த மூளையில் படுற மாதிரி நல்லா நீங்கள் சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அந்த மசாலாவில் மசாலாலாம் மூளையில் படுற மாதிரி நல்லா உள்ளே இறங்குற மாதிரி வேகட்டும். கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ளேமை குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டு இருங்க. கண்டிப்பாக இது நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்தானது. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம பெரியவங்களுமே சாப்பிடலாம். அதனால் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஒரு ரச சாதத்தோடு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். அதே மாதிரி சுடு சாதத்தோடு சேர்த்து அப்படியே சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க.
அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலையை தூவி இறக்கியாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.